சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி மாலை 6:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இரவு 8:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:12 வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கண்டநாம யோகம் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும் தெரியுமா, அந்த பென்சிலின் ஊசி மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங் அவர்களுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:48 முதல் 3:22 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:58 முதல் 7:32 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:20 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்காலத்தில் தர்மத்தை எல்லோராலும் கடைபிடிக்க முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் தர்மம் அப்படின்னு சொன்னா தான தர்மத்தை பத்தி பேசல, தர்ம நெறியிலே வாழ முடியுமா, இப்படிதான் வாழணும்னா ரூல்ஸ் நிறைய வச்சிருக்கா இல்லையா, பெரிய இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி செய்ய, இது மாதிரி இரு, காலைல எழுந்தோடனே காலங்கத்துல சீக்கிரமா எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணு, அப்புறம் இதெல்லாம் இந்த காலத்துல ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா குழந்தை எல்லாம் பார்த்தோம்னா நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறா, லேட் நைட் தான் படுக்கிறா, 2:30 மணிக்கும் 3 மணிக்கும் படுக்கிறா, விடிக்காத்தால அவங்களால எந்திரிக்க முடியல. இதெல்லாம் இந்த காலத்திலே சாத்தியம் தானா? இது போக எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடிய, எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு சில தர்மங்களை பற்றி சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல தற்காலத்தில் தர்மத்தை கடைபிடிக்க முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக முடியும். எல்லா காலங்களிலுமே தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அதற்குரிய சங்கல்பம், மன உறுதி என்பதுதான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான எதிரி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் தான். சோம்பல் தன்மையை எடுத்து விட்டால், இந்த சோம்பல் தன்மையை தரக்கூடிய கிரகம் என்பது சனி. இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய பார்வை என்பது தேவை. குருவினுடைய அனுகிரகம் இருந்தாலே, குரு என்கின்ற கிரகம் அதனுடைய பார்வை நம் மீது விழுந்தாலே நாம் அந்த நேர்மை தர்மத்தை நம்மால் நிச்சயமாக கடைபிடிக்க முடியும். எளிமையா கடைபிடிக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த வாக்கு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாமே. நம்ம பேசுறோம் இல்லையா, இது அத்தனையுமே சத்திய வாக்காக இருக்க வேண்டும். சொன்ன சொல்லை எவன் ஒருவன் தவறாமல் கடைபிடிக்கிறானோ அதுவே அவனே சிறந்த தர்மவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டா பேசணும், நல்லதா பேசணும். இது போக யாகாவராயினும் நான் காக்க அப்படிங்கிறதுல நினைவினை கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாக மற்றவர்களை புண்படுத்தி விடக் கூடாது. வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் பிரயோகிக்க வேண்டும். பார்த்து கவனத்தோட
தர்மத்தோட பேசணுங்கிறதுல நம்ம பேசும்போதே தெரியும் இல்லையா, இந்த வார்த்தை அவங்களை இன்சல்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா அந்த இடத்துல அந்த வார்த்தையை அப்படியே குவிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த மாதிரி அவங்க இன்சல்ட் பண்ணி நம்ம பேசுறதை விட பேசாமல் மௌனமாகவே கூட இருந்து விடலாம் அல்லவா. இது போக அந்த வாக்கு அப்படிங்கிற சத்திய வாக்கா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன தெரியுமா, மனோ வாக்கு காய அப்படின்னு சொல்றா. மனதிலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாயிலே வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளையே நாம் கடைபிடிக்க வேண்டும். காயம்னு சொன்னா உடம்பு, இந்த உடம்பால் நாம் அதனை செயல்படுத்த வேண்டும். நம்மால் எது ஒன்றினை செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் நம்முடைய மனமானது சிந்திக்க வேண்டும். அதைத்தான் நாம் வெளியிலே வாக்காகவும், ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி தரோம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேலையை சர்வ நிச்சயமாக அதனை நாம் செய்து முடித்து விட வேண்டும். இது கடைபிடிக்கலாமே இல்லையா. இல்ல முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாமே, என்னால முடியாதுங்க தெளிவா சொல்லிடலாம் இல்லையா. அவங்க நம்மையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆமா இவனுக்கெல்லாம் இதெல்லாம் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்துண்டே இருக்கிறது, தள்ளி போடுறதுங்கிறதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. யாருக்குமே கால நேரம்ங்கிறது போறல. எல்லாரும் கால நேரம் சரியா இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த வேலைங்கிறத முடியணுங்கிற மாதிரி நினைக்கிறா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சா முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைங்க முடியாது சாரி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா. இந்த சொன்ன சொல்லை கடைபிடிப்பது என்பதே மிகச்சிறந்த தர்மமாக பார்க்கப்படுகிறது. இது போக எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நம்ம ஈஸியா இருக்கக்கூடிய தர்மங்கள்னு சொன்னோம்னா, டெய்லி தேவதா பூஜை பண்ணணும்னு சொல்றா. தேவருணம், அதன் மூலமாக கடவுளுக்கு நாம் பட்ட கடன் என்பது தீருகிறது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ரிஷி யஜ்யம் அப்படிங்கறத பண்ணணும். பஞ்சமகா யஜ்யங்களை பத்திலாம் நம்ம நிறைய பேசியிருப்போம். ரிஷி யஜ்யம் பண்ணணும், பிரம்ம யஜ்யம்ங்கிற விஷயங்கள்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பா. அதுல ரிஷி யஜ்யம்ங்கிற ஒரு விஷயம், அதாவது மகரிஷிகளுக்கு நாம் பட்ட கடனை தீர்ப்பது அப்படின்னு சொன்னா, நாம் கற்ற கல்விக்கு ஏற்றார் போல் நாம் நடந்து கொண்டாலே போதும். சொல்லியிருப்பாங்க இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றா இல்லையா. நம்ம என்ன பாடம் படிச்சோம் அதற்கேற்றார் போல் நாம் செயல்படுவது என்பதே ரிஷிகளுக்கு நாம் பட்ட கடனை அடைப்பதற்கு சமானம் அப்படிங்கிற மாதிரியும் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதையும் கடைபிடிக்க வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் என்பதே ஆகச் சிறந்த தர்மமாகவும் பார்க்கப்படுகிறது. பித்ருருணம் சொல்லுவா, அதாவது அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் செய்ய வேண்டும், அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்குரிய அந்த கடமைகளை, அந்த முன்னோர்கள் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இது போக என்னென்னலாம் கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, எப்போ பார்த்தாலும் சதா சிந்தனா அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம் இல்லையா, அது போல் அல்லாமல் எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயா இருக்கணும். அழகா நம்ம அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல டைம் டேபிள் போட்டுட்டு பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஏக்க வஸ்திரம் கூடாதுங்கிறார். ஒற்றை ஆடையை அணிந்து கொண்டு, ஒற்றை ஆடைன்னு சொன்னா ஒரு சில பேர் பார்த்தோம்னா வீட்டுல இருக்கும்போது ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒற்றை ஆடையை அணிந்து கொண்டு நிச்சயமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஒரு இயற்கை உபாதையை கழித்து விட்டு வெளியில வரோம்னு சொன்னா, கால்களை அலம்பிக் கொண்டுதான் வர வேண்டும். நல்லபடியா கால் அலம்பிட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா சிட்டி கல்ச்சர், அபார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் வந்துருச்சு. இங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத போயிட்டு வரா, கால் அலம்பாமலே வந்துடுறா. சாதாரணமா ஒரு மாலுக்கு போறா, சினிமா தியேட்டருக்கு போறா, அங்கெல்லாம் போய் காலில் அலம்பி, ஏன்னா ஷூ போட்டுட்டு போறா, ஷூ ஷாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போறா, அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறா. இதே பழக்கம் வீட்டுல இருக்கும் பொழுதும் நம்ம காலில் செப்பல் போடலாம் கூட என்ன வர்றதுன்னா, ரெஸ்ட் ரூம் தானே, அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சரியா சௌகரியமா இருக்கு, அங்க போய் எதுக்கு கால் அலம்பிட்டு அந்த இடத்தெல்லாம் ஈரமாக்கின்ற மாதிரிலாம் நினைக்கிறோம். இதெல்லாம் முற்றிலும் நம்முடைய, அதாவது நம்ம தர்மம் எதற்காக நம்முடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி இதெல்லாம் தர்மசாஸ்திரம் ஏன் வலியுறுத்தி சொல்றதுன்னு சொன்னா, இந்த சுத்தத்திற்காக தான். சுத்தம் என்பதுதான் சோறு போடும், அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டி காக்குங்கிறதுனால. அதனால இயற்கை உபாதை, அது சிறுநீர் கழித்தாலும் சரி அல்லது மலஜலம் கழித்து விட்டு வந்தாலும் சரி, நிச்சயமாக கால்களை நல்லபடியாக அலம்பிக் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது இடது கையால், வாமஹஸ்த பானியம் என்பது கூடாது அப்படின்னு சொல்றது. இடது கையால் டம்ளரை பிடிச்சிட்டு லெப்ட் ஹேண்டால தண்ணி குடிக்க கூடாது. வலது கரத்தினால்தான் தண்ணீரை அருந்த வேண்டும். அதுவும் தரையில் அமர்ந்து கொண்டுதான் தண்ணீரை அருந்த வேண்டும் சொல்றது. நின்றுண்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்ற. இதெல்லாம் தர்மம் தான், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதிதான் சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே மாதிரி போஜனம் அப்படின்னு வரும்பொழுது சாப்பிடுறோம், சாப்பிட்றதுல என்ன சார் தர்மம்னு கேட்டா,
சேர்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது, கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். தரையில் அமர்ந்து கொண்டு, அதுவும் இந்த மாதிரி சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டுதான் சாப்பிடணும். அதுவும் என்னன்னா நிராசன போஜனம் கூடாதுங்கிறார். ஆசனம் இல்லாமல் கீழே ஒரு பாயாச்சும் போட்டிருக்கணும், அல்லது ஒரு மனைக்கட்டையை போட்டுட்டு அது மேல உட்காந்து தான் சாப்பிடணும். மனையில உட்காந்து சாப்பிடதான் எனக்கு கஷ்டம் நினைச்சா கூட ஒரு பாய், இந்த பாய் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா, சின்னதா பந்தி பாய் எல்லாம் வச்சிருப்பா, இந்த பந்தி பாயை போட்டு இந்த பந்தி பாயில உட்காந்துதான் சாப்பிடணுமே தவிர வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. இதுவும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாமே. அதனால காலைல எழுந்தோடனே ஸ்நானம் பண்ணணுங்கிறது கட்டாயம். நிச்சயமா கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கா இல்லையா. இவைகள்லாம் சின்ன சின்ன தர்மங்கள். அதுபோல் கடைபிடித்து வந்தாலே எல்லோராலும் நிச்சயமாக, எந்த காலமாக இருந்தாலும், தற்காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வரவிருக்கக்கூடிய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியம் என்பது சிறக்கும், வாழ்விலும் கண்டிப்பாக வெற்றியை பெறுவோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.